டெல்லியிலிருந்து சொன்ன மெசேஜ் அரசியலில் அதிரடி திருப்பம் உருவானது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பத்திலிருந்து பெரியதாக கட்சிகள் இணையவில்லை என்ற பேச்சுக்கு மத்தியில் நேற்றைய தினம் அன்புமணியின் பாமக கட்சி இணைந்ததை அடுத்து அரசியலில் மாற்றம் ஏற்பட துவங்கியுள்ளது. இதுவரை பாமகவுக்கு தொகுதி ஒதுக்கவில்லை என்றாலும் கூட்டணி வலுவாக அமைந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. பாமகவை பொறுத்தவரை தமிழகத்தின் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தனது வலுவான செல்வாக்கை தக்க வைத்து வருகிறது. வன்னியர் சமூக வாக்குகளின் ஒருங்கிணைப்பு காரணமாக பாமகவின் கோட்டையாக கருதப்படும் இந்த பகுதிகளில் அக்கட்சியின் வாக்கு சதவிகிதம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவது கண்கூடாக தெரிகிறது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்தினருக்கான 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக வட மாவட்ட வாக்காளர்களிடையே ஒரு நற்பெயரை பெற்றுள்ளார். இது மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காவிட்டாலும் வன்னியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அதிமுகவிற்கு இது ஒரு உத்தி ரீதியான சாதகத்தையும் நேர்மறையான பிம்பத்தையும் வழங்குகிறது. 2026 தேர்தல் களம் அதிமுக, திமுக, தவேக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு இடையே ஒரு 4 முனை போட்டியாக உருவெடுத்து வருகிறது. காகித அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் நீடித்தாலும் வட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள செல்வாக்கு, மண்டலங்களில் இரு தரப்பு தொண்டர்களிடையே நிலவும் உட்கட்சி மோதல்களும் திமுகவின் வெற்றி வாய்ப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். தமிழகத்தின் 2வது பெரிய சமூகமான தலித் சமூகம் தற்போதைய திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. சமீபத்திய சமூக பிரச்சனைகள், நிர்வாக தோல்விகளால் வளர்ந்து வரும் இந்த அரசு எதிர்ப்பு மனநிலை திமுக விசிக கூட்டணிக்கான வாக்கு வங்கிகள் பெரும் சரிவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இல்லாததால் அங்கு அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. 1996 முதல் பாமக இடம்பெறும் கூட்டணியே பெரும்பாலும் வெற்றி பெற்றுள்ளது. வரும் தேர்தலிலும் ஒரு பலமான கூட்டணியில் பாமக இருப்பது அரசு எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க மிக அவசியமான ஒன்றாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். அங்கே செய்தியாளரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் சில கட்சிகள் இணையும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வலுப்பெற்று வருவதால் திமுகவுக்கு கலக்கத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.